திருமாலே, எங்களை காப்பாற்றுங்கள். நாங்கள் எவ்வளவோ போராடி பார்த்தோம். எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. காலதேவனின் வாயிலில் இந்த உலகே நின்று கொண்டிருக்கிறது. நம் வாயுதேவன் மகன் மீது உள்ள பாசத்தினால் கோபத்தால் அறிவிழந்து செயல்படுகிறார். நீதி அநீதியின் அளவுகோல் செயல் அல்ல, செயலுக்கு பின் உள்ள காரணம்தான். ஒருவேளை வாயுதேவன் காரணம் இல்லாமல் இதை செய்திருந்தால் வாயுதேவன் செய்த இந்த செயல் மன்னிக்க முடியாத குற்றமாகும். தேவேந்திரா, வாயுதேவன் எடுத்துள்ள இந்த முடிவுக்கு பின்னால் நிச்சயம் ஒரு காரணம் இருக்க வேண்டும். அவன் சூரிய தேவனையே விழுங்கிவிட்டான். அந்த செய்தியை அறிந்த பிறகும் நான் எப்படி மௌனமாக இருக்க முடியும்? எனக்கு அதிகாரத்தை கொடுத்ததை மும்மூர்த்திகளான நீங்கள் தான். வேறு வழி இல்லாமல் தான் வஜ்ராயுதத்தை நான் பயன்படுத்தினேன். தேவேந்திரன் கூறியது அனைத்தும் உண்மைதான். நானும் வருணதேவனும் சென்று புரிய வைத்தோம். அவன் ஏற்கவில்லை. அவன் குறும்புத்தனத்தோடு எங்களை எதிர்த்து நின்றான். எங்களால் அவன் எண்ணத்தை மாற்ற முடியவில்லை. பாடம் புகட்டினார் என்று கூறுவதற்கு முன்பு எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். முதலில் தாக்குதலை தொடங்கியது யார் என்று. நீங்கள் சொல்வது போல் பிடிவாதக்காரன் தான். அது அவனுடைய வயது, அவனுக்குள் இருந்த ஆர்வம். ஆணவத்தில் உள்ள உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறான். ஒரு தந்தைக்கு ஏற்பட்ட துன்பத்தை உலகம் ஏன் ஏற்க வேண்டும்? மறுத்து இந்த அப்பாவை பாரடா. தாங்கள் செய்தது சரி என்று சொல்வதற்கு தேவர்கள் எப்பொழுது கற்றுக்கொண்டார்கள் தேவேந்திரா? அவன் சூரியனை விழுங்கியது தவறுதான். ஆனால் அவன் அப்படி செய்வதற்கான நோக்கம் என்ன? விரோதத்திற்காகவா அல்லது விளையாட்டிற்கா என்ற ஒரு சின்னஞ்சிறு பிள்ளையின் ஆர்வம். நீங்கள் எத்தனை சமாதானம் சொன்னாலும் உங்கள் அனைவரது செயலையும் அது சரி செய்து விடாது. உங்கள் ஆணவத்தை தான் காட்டுகிறது. அது உங்களுக்குள் இல்லை என்றால் நீங்கள் உங்களையே மும்மூர்த்திகளுக்கு சமம் என்று நினைப்பீர்களா? மூர்த்திகளுக்கும் என் சக்தி என்னவென்று காண்பிப்பேன். உயர்வுக்கு காரணம் நம்முடைய தவறான நோக்கம் தான். இதில் யாருடைய நோக்கம் தவறானது என்று நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய சதித்திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உன்னால் உருவாக்கப்பட்ட அநீதிதான் இது. உன் வாழ்க்கையில் வந்த தடை அதுவாகவே விலகிவிடும். என்னை தாங்கள் யோசனை கேட்டால் நான் இதைத்தான் சொல்வேன். வரும் அந்த சிறுவனை உங்களை நெருங்கி வரவிடுங்கள். இந்த பேரண்டத்தையே உருவாக்கியது நான் முகன். திருமா முடியாதல்லவா? எல்லோரும் இப்பொழுது உதவி என்று கேட்டு யாரிடம் வந்திருக்கிறீர்கள்? திருமாலிடத்தில். காரணம் உங்கள் அனைவர் மனதிலும் உங்களது குற்ற உணர்வு உறுத்திக் கொண்டிருக்கிறது. அனைவரையும் இப்பொழுதே மன்னித்து விடுங்கள். நாங்கள் செய்தது தவறுதான், மன்னிக்க முடியாத தவறுதான். வாலியை மகிழ்விக்க நான் இப்படி தவறு செய்துவிட்டேன். சின்னஞ்சிறு பிள்ளையை வஜ்ராயுதத்தால் நான் தாக்கியிருக்க கூடாது. அதோடு காலனை தடுக்கும் துணிவு எவருக்கும் கிடையாது. வணங்குகிறேன் பிரபு.